40 நாள் நோன்பு வச்சு அல்லாவோட பாதையில் போகிறக்கான நேரம் வந்துருச்சு. அதில் இன்றைக்கி நாள் 3. காலையில் எழுந்திரிச்சதும் எனக்கு ஏதோ சைத்தான் அடித்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சேன். போய் சாப்பிட உட்காரலான்னு போய் உட்காந்தா இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பும் பீஃப் சுக்காவும் தான் சாப்பிட கொடுத்துருந்தாங்க. சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோடனே சைத்தான் என்னை விட்டு போயிடுச்சு. ஏன்னா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை பார்க்குறீங்க, பட் யாரும் என்னை ஃபாலோ பண்ணுறதில்ல. என்னை ஃபாலோ பண்ணால் இந்த சீரீஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஹாப்பி ஸ்மைலியோடு இருக்கிற கப்பில் ஒரு டீயும் குடிச்சிட்டு இன்றைக்கி தொழுவருக்கு பள்ளிவாசல் போகலான்னு சொல்லிட்டு நேராக போய் ஒலை எடுத்துகிட்டு உள்ளே போனேன். உள்ளே போக போக அப்படியே கூட்டம் வர ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தொழுகை ஸ்டார்ட் ஆச்சு. தொழுகை முடிஞ்சதும் நீட்டாக வீட்டுக்கு வந்து என்னோடய கேமராவை எடுத்து ஸ்ட்ரீட்டில் இறங்கி இன்றைக்கி கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபிஸ் பண்ணேன். ஏன்னா இந்த கேமரா வாங்கி இன்றைக்கி தான் அந்த கேமராவை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சதுமே வந்து லுகருக்கான டைம் ஆயிடுச்சு. நேராக பள்ளிவாசல் போயிட்டு லுகர் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து குரான் ஓத ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாள் கழித்து குரான் ஓதுறதுனால இடையில கொஞ்சம் வார்த்தைகள்லாம் திக்கிச்சு. பட் இருந்தாலும் அதை நான் போக போக திருத்திக்குவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி அசர் தொழுவருக்கு வேறு ஒரு பள்ளிவாசல் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்து ஏரியாவில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல் போனேன். இந்த பள்ளிவாசல் ரொம்ப அமேசிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது இந்த பள்ளிவாசல். அதுக்கப்புறம் வந்து நான் நீட்டாக கஞ்சி வாங்கறதுக்காக கொட்டராவை எடுத்துகிட்டு போய் கஞ்சியெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் போய் கொடுத்துட்டு இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு பசங்க கூட பள்ளிவாசல் போகலான்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் போய் இன்றைக்கி நோம்பு திறக்க உட்காந்தேன். கஞ்சி, வடை, பப்ஸு அது இதுன்னு கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியாக முடிச்சு கொடுத்து அந்த இறைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அங்கே மக்ரீப் தொழுதுட்டு துவா கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.